ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங்கில் யாரெல்லாம் எல்லா இடங்களிலும் கைப்பற்றியிருக்கா, பயங்கரமான சேஞ்சஸ் நடக்குது உள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ்னால. அதில் ஏதாவது ஓட்டு இம்பாக்ட் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று விஜய் விஷால் அவர்கள் ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தார். ஏன்னா அவர் அழுதா ஓட்டு வரும் அப்படின்னு தெரிஞ்சால் இனிமேல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறவங்க ட்ராமா பண்ணுங்கள், ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுங்கள், முடியை ஃப்ளிப் பண்ணுங்கள், அழுவுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓட்டு விழும் அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. ஸோ அஃபீஷியலில் நமக்கு லிஸ்ட்டு வந்திருக்கு. முதல் அன்அஃபீஷியல் பார்த்துருவோம். அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து முடிவு பண்ணுவோம். அன்அஃபீஷியல் பொறுத்தவரைக்கும் முத்துக்குமரன் நம்பர் 1, சௌந்தர்யா நம்பர் 2, விஜய் விஷால் நம்பர் 3, ஜாக்லின் நம்பர் 4, தீபக் நம்பர் 5, அருண் நம்பர் 6, பவித்ரா நம்பர் 7 அன்அஃபீஷியலில். ஸோ ஓட்டு பொறுத்திங்கன்னா 1,53,000 40,000 வரைக்கும் ஓட்டு இருக்குது பவித்ரா கீழே. ஸோ இந்த வாரம் பவித்ரா கன்ஃபார்மாக வெளியே போயிடுவாங்க, இன்கேஸ் பெட்டி எடுக்கலை அப்படின்னா. சரியா? அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் அது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்து இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், விஜய் விஷாலோடைய வாக்கு வங்கி இப்போ சரியாக ஆரம்பிக்குது. ஏன்னா பொண்ணுங்க 2 பேரும் டார்கெட் பண்ணிட்டானுங்க. சும்மா கிருட்டு மேலே வராருங்க. இப்போ என்ன ஸ்டேட்டஸ் தெரியுமா? அஃபீஷியலில் ஃபஸ்ட் இடத்துல முத்துக்குமரன், அதே ஸ்டேட்டஸ் தான். செகண்ட் இடத்துக்கு ஜாக்குலின் போராடி 3லேருந்து செகண்ட் வந்திருக்காங்க. 4th இருந்த சௌந்தர்யா 3க்கு வந்திருக்காங்க. பட் 2 பேருக்கும் மார்ஜின் ஆஃப் த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக, ஜாக்குக்கும் சவுண்டுக்கும். ஸோ சவுண்டு கூடிய விரைவில் 2ஆம் இடத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஸோ முத்து 2வது, சவுண்டு 3வது, ஜாக். இப்போ இருக்க நிலவரப்படி முத்து ஃபஸ்ட்டு, 2வது ஜாக்கு, 3வது சவுண்டு. ஆனால் சவுண்டுக்கும் ஜாக்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக தான் இருக்கான். இந்த இன்றைக்கி அழுகிற எபிசோட் வந்துருச்சுன்னு வைங்க, இன்னும் வீர் கொண்டு எழும். ஸோ கன்ஃபார்மாக செகண்ட் போயிடுவாங்க. அது நம்ம நைட் ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லலாம். இந்த லைவ் பார்த்து கூட நிறைய இம்பாக்ட் இருக்கும். நைட்டு லிஸ்ட்டு கேட்டிருக்கேன், வந்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதான் ஸ்டேட்டஸ். 4வது இடத்துக்கு விஷால் போயிட்டார். 5வது தீபக் முன்னேறி இருக்கார். அருண் கீழே போயிருக்கார் அஃபீஷியலில். ஓகேங்களா? ஸோ 5 தீபக். ஸோ இப்போ தீபக் உள்ளே வரணுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரயான் உள்ளே போகக்கூடாது, பெட்டி எடுக்கணும். ரயான் பெட்டி எடுத்து உள்ளே போகிறாங்கிறப்ப கண்டிப்பாக 4ல் முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஷால், ஜாக்லின் தான் போவாங்க. ரயான் இருப்பான். ஸோ விஷால் உள்ளே போகிறான் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப டைஸ் பண்ண முடியல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சௌந்தர்யா டாப் 5ல் இருக்கும்போது விஷால் இருக்கட்டும், அவ்வளோதானே, 2 ஒன்று தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தட் இஸ் ஓகே. பட் இது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் க்ரியேட் பண்ண போகுது இந்த ஷோவில் அப்படிங்கிறது தெரியல. சரியா? இப்போது சௌந்தர்யா இப்போ செகண்ட் வந்துட்டாங்க. இந்த ரவீந்தர் பண்ண புண்ணியமான வேலையினால் என்ன ஆகுதுன்னா, கீழே இருந்த சௌந்தர்யா, 4வது இருந்த சௌந்தர்யா, ஓட்டு இல்லாத சௌந்தர்யா, பீப்புள் இன்னும் இவனை எப்படி அடிக்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு இப்போ பறக்க வச்சு 2வது இடத்துக்கு கூட்டு வந்துட்டாங்க. முத்துக்குமரனை இன்னமும் பார்த்திங்கன்னா செய்யாமல் சௌந்தர்யாவே அடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வைங்க. இன்னும் முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யா பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஓட்டிங்கில். ஏன்னா இந்த இடத்துல டபுள் மடங்கோ ட்ரிபிள் மடங்கோலாம் கிடையாது. மிஞ்சி போனால் 40,000 50,000 ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கும் முத்துக்கும் சௌந்தர்யாக்கும். இன்னும் ஒரு புஷ் பண்ணாங்கன்னா போதும் ஆடியன்ஸ் கிட்ட சவுண்டை, முத்துக்குமரன் முடிச்சு விட்ருவோம். ஜாக்லின் செகண்ட் போயிடும். முத்துக்குமரன் உங்கள் நம்ம பாவத்துக்கு 3rd வந்துட்டான்னு என்ன பண்ணுறது? அதனால் இந்த மாதிரி கடைசி போய் அனுப்பி சவுண்டை பார்த்திங்கன்னா இவங்க புஷ் பண்ணுறானுங்க தவிர ரவீந்தரோடைய ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபெயில் ஆக போகுது அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு நீ சொம்படிக்காமல் இருந்திருக்கலாம் முத்துக்குமரனுக்கு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ரசிகர்கள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஷ்ணு வேறு 8 கோமாளி வயசு 8 ஃபைனலிஸ்ட்னு சொல்லி போஸ்ட்டை போட்டு வெறியேற்றினேன் எல்லாத்தையுமே. ஸோ உள்ளே போனவங்க பார்த்திங்கன்னா மூடிட்டு இல்லாமல் வாயும் இதையும் மூடிட்டு இருந்திருந்தாலே ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. பட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் தான். சரி, இந்த 5ல் இந்த 8ல் யார் உள்ளே போக நினைக்கிறீங்க? அதுதான் பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு எபிசோடில், எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே எபிசோடில். ஏன்னா இன்றைக்கும் டான்ஸ் மராத்தான் கண்டினியூ ஆகுது. இது அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெட்டி இந்த வாரம் கிடையாது, போங்கடான்ட்டாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸும் வரும்போது பெட்டி வச்சு பெட்டிக்கு உண்டான மரியாதையே போயிடுச்சு. அடுத்து பொங்கல் வைக்க வந்துடுவாங்க எல்லாம். அப்போ பெட்டியை கொண்டு வச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த வாரம் எப்படியும் போக தான் போகிறான், பெட்டி எடுத்துகிட்டு போகிறான், என்ன போகலாம், என்னங்கடா பெட்டி இருக்கா இல்லையா, முடிஞ்சு போச்சு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை இவங்க வெளியேற்றும் நபர் பெட்டி எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிறது தெரியல, அப்படி கூட இருக்கலாம். இவங்க எல்லாம் சேர்ந்து ஒருத்தவங்க வேணான்றீங்கல்ல, அப்போ அவருக்கு தான் மனப்பெட்டி. ஏன்னா உங்களுக்கு 5 பேருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் உள்ளே உங்களுக்கு போகிறதுக்கு ஃபைனலிஸ்ட்டு. ஒன்றுமே வெயிட்டான கண்டஸ்டன்ஸ், மக்களால் வெளியே பெற்ற கண்டஸ்டன்ட் வெளியே உள்ளே போகிறீங்க. அப்போ வெளியே வர கண்டஸ்டண்ட்டுக்கு பெட்டி கொடுத்துருமோ சொல்லி பெட்டி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.